ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்க முடியுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தாங்க நான் என்ன சமையல் செஞ்சு முடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபிஷ் வாங்கியிருக்கேங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ஃபிஷ்ஷை நம்ம வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வரலாங்க. வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குங்க. இப்போது மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். தேங்காய், மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சின்ன சீரகம், சின்ன வெங்காயம். இங்கே பார்த்தீங்கன்னா புளியை பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டிங்கன்னா ஊற வச்சு நாம் வடிகட்டி எடுக்கலாம். இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் மசாலா எல்லாம் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டில் அரைச்சி கொண்டு வரலாங்க. மீன் குழம்புக்கு மை மாதிரி மசாலா இருக்கும்போது தாங்க மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்கும்போதும் நல்ல அழகாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்லுற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு அசத்துடலாம். இப்படி இருக்கணுங்க. நல்ல மை மாதிரி மசாலாவை அரைச்சி வச்சுருக்கணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. த்ரீ ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் சேர்க்க விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்க விரும்பினா நீங்கள் நல்லெண்ணெயும் எடுக்கலாங்க. இப்போது எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டாச்சு. இப்போ மீன் இதில் சேர்க்கலாம். மசாலா சேர்க்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. குழம்பு அதிகம் கம்மி அதுக்கேற்றவாறு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக புளி தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. மீன் எல்லாமே நல்லா வேகணும். நாம் போட்ட மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா கொதிக்கட்டுங்க. மணக்க ஈஸியான முறையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்க போகிற மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி